ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவ் ஒர்க் தான் இப்போது நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவோட பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரெண்டாக பிரித்து வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப லாங் வீடியோ, ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சாரியோட ஃபஸ்ட்டு சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு முகூர்த்த சாரீ தான். சாரியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பர்பிள் கலர் இருந்தது. அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட் பர்பிள் கலர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் 2 கலந்த மாதிரி ஒரு ஷேடில் இருந்தது. ஸோ நமக்கு வந்து அந்த வயலட் கலர் பர்பிள் வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் மெரூன் கலரில் வந்து ப்ளவுஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது சாரியோட ப்ளவுஸு. சாரியில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ், இதை யூஸ் பண்ணலை நம்ம. ஸோ கார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சரி த்ரெட் வச்சு நம்ம வந்து லைன் கொடுத்துட்ருக்கோம். அதாவது செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்போது வந்து 3 to 4 லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே ஹெவியான ஒர்க் தான். கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஸோ 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸுக்கோ உங்களோட கஸ்டமருக்கோ எப்படி அந்த டிசைனை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது. ஸோ 3 லைன்ஸ் to 4 லைன்ஸ் கம்பல்சரி கொடுங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பீட்ஸ் எல்லாம் உடஞ்சி போகாமல் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பேசிக்கான டைலர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு 4 லைன்ஸ் அட்லீஸ்ட் 3 லைன்ஸாவது நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் வந்து 3 to 4 கொடுப்பேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 4 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டோட பிராண்டு பார்த்திங்கன்னா டயாலஜி. அந்த ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா 754. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் மென்ஷன் பண்ணேன். இப்போ பாருங்கள், இந்த பர்பிள் கலரில் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3mm பீட்ஸு, அதோட கோல்டன் கலரில் சாரியோட கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும், இருந்தாலும் ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடு ப்ரிசோ பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரிசோ பிராண்டு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கவும் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு, அதாவது ப்ளவுஸுக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரிசோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னமும் வந்து ஒரு கிராண்ட் லுக் எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து காஸ்ட்டு பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ சாரியோட கலரில் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். மிஷினை ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் பீட் ப்ளஸ் ஒரு 3mm பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் நான் குயிக்காக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியா அப்படிங்கிறனால நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லைன், அதாவது ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு, ஒரு 3mm பீட்ஸு. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட்ஸில் ப்ரிசோ பிராண்ட் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் பார்த்திங்கன்னா நார்மலான நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உடனில் வர நீடில். ஸோ உங்களுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்டரே வந்து நமக்கு 1 இன்ச்சுக்கு வரும். பேக் சைடு இப்போ ஸ்லீவில் என்ன பார்டர் கொடுக்குறனோ அதே பார்டர் வந்து பேக் சைடு நெக்குக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே வந்து ஸ்லீவுக்கு கொண்டு வந்துட்டு செக்கடு பேட்டர்ன் ப்ளஸ் நிறைய கொஞ்சம் உள்ள ஒர்க் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்டரில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த சென்டர் பாயிண்டில் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த லைனுமே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி லைனாக வர ஒர்க் வந்து கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். இதுவே வந்து ஒரு கொடி பேட்டர்னோ அப்படி இல்லைனா ஒரு டிசைனில் வருது இல்லையா, ஃப்ளவரு, அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி லைனாக வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 3mm எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 3mm பீட்ஸில் ராயல் பிராண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க 3mmல.
3 mm யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த எந்த சைஸாக இருந்தாலும் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதாவது இந்த காட்டில் இருந்து ப்ளவுஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் லூஸாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்கள், இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சுகர் பீட்ஸ் தான் அடுத்த லைனும் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ கீழே என்ன ஒர்க் கொண்டு வந்திருக்குமோ அதே ஒர்க்கை வந்து அகெயின் மேலே கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். இப்போ 3 mm பீட்ஸ்க்கு கீழே என்ன ஒர்க் இருக்கோ அதை ரிப்பீட்டடாக கொண்டு வர போகிறோம். ஸோ 1 இன்ச் வந்து நம்ம கவர் பண்ணணும் இல்லையா? கஸ்டமர் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைன்லையுமே சேம் ஒர்க் தான் இருந்தது. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ 2 பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் செயினில் இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸு. ஒவ்வொரு ஸ்டோன் செயினாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி க்ளூ போட்டுட்டு ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நான் க்ளூ போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ளூ போடாமே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு அடுத்தும் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீட்ஸில் நீங்கள் ப்ரிசோ பிராண்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஸ்டோன் அடுத்த இதோட கொஞ்சம் காஸ்ட்டு வரும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள பிராண்டு பார்த்திங்கன்னா ஏஸ்டார் இருக்குது. பட் ப்ரிசோ யூஸ் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் ஈவனாக பார்க்க ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரைடல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரிசோ பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சென்டரில் ஒரு மோட்டிவ் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து சுகர் பீட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரன்னிங் ஸ்டோன் செயினை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சுற்றியும் வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் ஒர்க் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக முடியணும். ஸோ அதனால் நான் க்ளூலாம் போடலை. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது க்ளூ போடாமையும் ஸ்டிச் பண்ண முடியும். அடுத்த லைனுமே வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாமே நல்ல ஒரு ஹெவி ஒர்க்காக வரும் இதில். ஸோ அதனால தான் 2 பார்ட்டாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி 2 பார்ட்டாக வந்து வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த மோட்டிஃபை எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்டர் வந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் வந்து இதை சுற்றியும் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தர்தோசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கோரா கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இந்த தர்தோசியை மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதை சுற்றியும் வந்து நம்ம தர்தோசி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தர்தோசியை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து சுற்றியும் சுகர் பீட் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ முடிக்க போகிறேன். தர்தோசியெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து தர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது தர்தோசியும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த தர்தோசியை சுற்றியும் உள்ள பகுதியில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து சுற்றியும் கொடுத்துட்ருக்கேன். 2 பீட்ஸாக கொடுங்க. இந்த மாதிரி வளைவு பகுதியில் வரும்போது நீங்கள் ஒரு பீட்ஸாக கொடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பீட்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்னு தோணுதோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 பீட்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். பார்க்குறதுக்கு நமக்கு இப்போ நீட்டாக இருக்கும். பட் ஃப்ரேமில் இருந்து கழட்டினதுக்கப்புறம் நமக்கு அது நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டோன் செயினை கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணணும். க்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட வந்து இந்த பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் வரும். அந்த ஒர்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க.
நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம்.